ஒன்றிய அரசு தான் நடத்தணும்னு சொல்றாங்க, நீங்க நம்ம நடத்தணும்னு சொல்றீங்களா? ஒன்றிய அரசு நடத்துறது மேக்ரோ சர்வே, அதாவது தலை கணக்கெடுப்பு, சென்சஸ், பாப்புலேஷன் சென்சஸ்னா எத்தனை பேர் இருக்கிறாங்க, எந்த ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்ற சர்வேவும் ஒரு மேக்ரோ சர்வேவா தான் இருக்கும். ஒரு அவர்களுடைய மதமோ அவர்கள் சார்ந்த சமூகம் அப்படிதான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு மாநிலம் நடத்தும் பொழுது குறிப்பாக இன்னும் நிறைய மைக்ரோ சர்வே அப்படின்றது நிறைய கேள்விகள் இருக்கும். 70லேருந்து 100 கேள்விகள் கூட இருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பீகார்லயும் அண்டை மாநிலங்கள் எடுத்திருக்கிறாங்க. அது மைக்ரோ சர்வே. எத்தனை லட்சம் குடும்பங்கள் இருக்கின்றன, அந்த குடும்பங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை பற்றிலாம் அந்த மைக்ரோ சர்வேல உங்களுக்கு தெரிய வரும். அப்ப நம்மளுடைய சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ், அதாவது ஒரு அரசாங்கம் நல திட்டங்களை அந்தந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் அவர்களை பற்றிய ஒரு தரவுகள் இருக்க வேண்டும். அதற்கான இந்த கணக்கெடுப்பு என்பது மிக அவசியமாக இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு நாங்கள் வரவேற்கிறோம். நீண்ட நாள் கோரிக்கை, உங்களோட கோரிக்கை, உங்க தலைவர் போராட்டம்லாம் அதுதான் நடத்திருக்கீங்க. இப்போ இன்னைக்கு இந்த அறிவிப்பு எப்போ செயல்படுத்தப்படும் கால வரையறை அடுத்த மானிய கோரிக்கையில் எதிர்பார்க்கறீங்களா? கண்டிப்பாக. எப்படின்னா 2027 மத்திய அரசாங்கம் அதை சர்வே நடத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதை ஒட்டியோ இல்லை அதை முடித்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும்னு தமிழக அரசாங்கம் உறுதியை சொல்லியிருக்கிறாங்க. அது முதற்கண் அதற்கு நாங்கள் வரவேற்பது தெரிவித்துக் கொள்கிறோம். இருந்தாலும் சில உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றெல்லாம் இருக்கிறது. அந்த வழக்கு மூலம் இந்த 69% இடஒதுக்கீடை பாதுகாக்க வேண்டும் என்றால் இதுக்கு இந்த சர்வே இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நடத்தப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளையும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து எடுக்கும். மேடம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுன்னு சொல்ற நேரத்தில் இப்ப ஆளுநர் உரையில் அது தொடர்பாக எதுவுமே இல்லைன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆளுநர் உரையில் சிங்கப்பெண் படைக்கு நிறைய அதாவது நிறைய பர்சனல் விமன் போலீஸ் பர்சனல் எடுக்கப்படுவதாகவும் டெக்னிக்கல் சர்வேலன்ஸை அதிகப்படுத்துவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு வர வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு என்னன்னா, தனியாகவே அதுக்கு ஒரு டிஜிபி அவர் தலைமையில் ஒரு குழுவை போட்டு இந்த பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதைவிட குறிப்பாக என்னன்னா, இந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய மது பழக்கம், போதை பழக்கத்தை தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க வேண்டும். அதற்கு மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அதே போல அதைவிட அதிகமாக ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தவறு செய்பவர்கள் யார் என்பதை நம்ம எல்லாருக்கும் தெரியுது. இன்னைக்கு இந்த ஃபோரன்சிக் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் இருக்கு நம்ம கிட்ட. யார் தவறு செய்கிறார்கள் என்பது உடனடியாக தெரிந்து விடுகிறது. அதை 5 வருஷம் இல்ல 3 வருஷம் கேஸ் எல்லாம் இழுக்காம உடனடியாக போக்சோ கோர்ட்டுகளையும் மகளிர் சிறப்பு நீதிமன்றங்களை எல்லாம் அதிகப்படுத்தி அந்த கேஸுகளை கிட்டத்தட்ட எத்தனையோ 7000 வழக்குகள் இருக்கு. அதுல பாதி வழக்குகளை எடுக்கவே இல்லை, அதாவது விவாத பொருளாவே எடுக்க முடியல. அதனால போக்சோ நீதிமன்றங்களை எல்லாம் அதிகப்படுத்த வேண்டும். அதே சமயம் போலீஸ் பர்சனலை அதிகப்படுத்தி பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும். குறிப்பாக உயிர் பயத்தை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தாதான் இந்த தவறு செய்பவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷம் கேஸ் இழுக்கக்கூடாது. உடனடியாக ஒரு 2 மாதத்திற்குள்ளாக 1 மாதத்திற்குள்ளாக தினம் வாரத்துக்கு ஒரு முறை அந்த கேஸை எடுத்து அடி வழக்கு செய்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். எத்தனையோ வெளிநாட்டில் பார்க்கிறோம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இழைப்பவர்களுக்கு உயிர் பயத்தை காண்பிக்கிறார்கள். அந்த பயத்தை அவங்க கொடுக்கணும். மரண தண்டனை கொடுத்தாதான் இவங்க அடுத்த முறை எந்த ஒரு பெண் குழந்தைகள் மேலோ பெண்கள் மேலோ பாலியல் அத்துமீறல் நடத்துவதற்கு துணிய மாட்டார்கள். அதனால அந்த மரண தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. கடந்த 1 மாதமா பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாயிடுச்சு, குழந்தைகளுக்கான குற்றங்கள் அதிகமாயிடுச்சு, சட்டம் ஒழுங்கு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதான் நம்ம வேகமாக அதாவது இந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் எல்லாரும் ஒற்றுமையா நம்ம செயல்பட வேண்டும். சீக்கிரமாக தவறு இழப்பவர்கள் தண்டனை கொடுக்க வேண்டும். அதை நம்ம உறுதி செய்யணும். முதலமைச்சர் தொடர்பாக எதுவுமே பேச மாட்டாரு. தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது 2021 அதிமுக பாமக கூட்டணியில் இருக்கும்போது திரு சி வி சண்முகம் தோத்தாரு. பாமகனாலதான் 30 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று பாமக கூட்டணி பிச்சை அப்படின்னு சொல்லி பேசினாரு. 2021 ஏன் அந்த மாதிரி அவர் ஜெயிக்கல அப்படின்னு விமர்சனம் பண்ணிக்காரு. இது அதிமுக பாமக கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில பேசுறேன்னு சொல்றாரு. அதை பற்றி எல்லாம் உட்கட்சி பிரச்சனை பற்றி நாங்க பேச முடியும். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின்னே சாதிவாரி சர்வேங்கிறது காலந்தாழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாது. தமிழக அரசு இப்பவே நினைச்சா பண்ணலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது காலந்தாழ்த்தக்கூடிய ஒரு நடவடிக்கை.
அதாவது முதல்ல வரவேற்பு வந்ததுக்கு எங்களுடைய அறிவிப்பு வந்ததுக்கு எங்களுடைய நன்றியை மக்கள் தெரிவிக்கிறோம். தொகை கணக்கெடுப்புங்கிறது ஒரு 2-3 வருஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதை உறுதி செய்ய வேண்டியதுதான் எல்லாருடைய வேலை.